கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதனாலும் கூட லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணுமா? விசாலமான வாசல் வழியா இல்லை. நம்ம விசாலமான பாதையின் வழியாக நடக்க விரும்புகிறோம். ஆனால் பைபிளில் பார்க்குறோம், மோட்சத்துக்கு போகிற வாசலும் சரி வழியும் சரி அது இடுக்கமானது என்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா அது வழியாக பிரவேசிக்க அநேகர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த வாசலை கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நெடுகவே ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பதும், ஜெபிப்பதும், வேதத்தை தியானிப்பதும், உபவாசிப்பதும், தேவ ஊழியங்களோடு இணைந்து செயல்படுவதும் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் அகன்று போகும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசானவன் அநேக பேரை பார்த்திங்கனாக்கும் மறுபடியும் பாவத்திற்குள்ளே சிக்க வைத்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். பலர் பிசாசனுடைய மயக்கத்திற்குள்ளே போய்விடுகிறார்கள் என்று தீமோத்தேயிலே பக்தனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். ஸோ இப்போ நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா 18 வருஷமாக கட்டப்பட்டிருக்கிறாங்க பலவீனத்தினால. இப்போ கட்டப்பட்டிருக்கிறவன் வாசலுக்குள்ளே பிரவேசிப்பது கஷ்டம். நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பாவ கயிறுகளினால் கட்டப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செய்கிற பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அதுவும் என்ன செய்து ஒரு மனிதனை கட்டி விடுகிறது. ஸோ கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது பாருங்கள், வாசலுக்குள்ளே இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. விசாலமான வாசலில் நல்லா போகலாம். ஜனங்கள் இப்போ அதுதான் விரும்புகிறாங்க. விசாலமான வாசல் வழியாய் போகணும், விசாலமான பாதையில் போகணும். இடுக்கமான வாசல், இடுக்கமான பாதையெல்லாம் பிடிக்காது. ஆனால் மோட்சத்தினுடைய பாதை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேதவாசனம் நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் போகணும் அப்படின்னு. வேத புஸ்தகத்தில் கூட மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் 2 சீஷர்களை கிராமத்துக்கு அனுப்புறது உங்களுக்கு தெரியும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவை, இல்லை ஒரு கழுதை குட்டி தேவை. அதை அவிழ்த்து கொண்டு வரும்படிக்கு அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மார்க்கு 11:4 பார்த்தீங்க அப்படின்னா வேதவசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த கழுதையானது இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 பாதைகள், ஒன்று சாபத்தின் பாதை, இன்னொரு ஆசீர்வாதத்தின் பாதை. அதுக்குள்ளே போக முடியலை. வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிறது. வாசலுக்குள்ளே போக முடியாதபடிக்கு அது கட்டப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:1 நம்ம பார்க்கிறோம், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுவதற்காக இயேசு வந்திருக்கிறார். அவன் இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரோடு நெடுகவே நடக்கிற நாம் நாள் அடைவிலே எதிலே போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோமோ, எதை நம்ம தொடர்ந்து எதிலே விழுந்து போயிருக்கிறோமோ அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நாம் அதற்கு அடிமை என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி கட்டப்பட்டிருக்கிறவன் விடுதலையாக்கப்படுவது கஷ்டமான காரியம். ஸோ அவன் விடுதலை அடைஞ்சால் தான் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பைபிளில் அப்படி தான் பார்க்குறோம். நம்ம கலாத்தியரில் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலைத்திருக்க கடவோம் என்பதாக பார்க்கிறோம். அப்போ நம்ம மறுபடியும் பிசாசினால் கட்டப்பட்டு விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தை, நமக்குள்ளே இருக்கிற வார்த்தை நமக்குள் இருக்கிறது மாத்திரமல்ல, அது நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணாதபடிக்கு நீங்கள் வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விட்டால் உங்களை நீங்களே வஞ்சித்து விடுவீர்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தையை நெருக்கும்படிக்கு, இஃப் த வேர்ட் ஆஃப் காட் இன் யூ இஸ் crushed,
ஹவு கேன் யூ என்டர் இன் டு த நேரோ கேட்? அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை அது நசுக்கப்பட்டு போய்விட்டால், ஒடுக்கப்பட்டு போய்விட்டால் நீங்கள் எப்படி இடுக்கமான வாசல் வழியாய் போக முடியும்? ஏன்னா போக விடாது. மார்க்கு சுவிசேஷத்தை பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், வசனத்தை கேட்டதும் கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை குறித்து உண்டாக்குற இச்சையும் உட்பிரவேசித்து, அப்போ வாசலுக்குள்ளே உட்பிரவேசியாதபடி இவைகள்லாம் நம்மளுக்குள்ளே உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனால் இவங்க பலன் கொடுக்க முடியலை. அப்போ தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக சிநேகம், அங்கே பாருங்க மற்றவர்களை குறித்து உண்டாகிற இச்சைகள், கவலைகள், இவைகள் என்ன செய்து பாருங்க, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியை போவதற்கு உங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு வார்த்தையை நெருக்கி போடுகிறது. வார்த்தை தான் தீபம்னு நமக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அப்போ இந்த வார்த்தையை நெருக்கி போட்டால், அவருடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்போ இந்த வார்த்தையை வென்றது எடுத்துட்டா இவனால் என்ன செய்ய முடியாது? அந்த இடுக்கமான வாசல் வழியாய், அந்த இடுக்கமான பாதையின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை போய் அடைய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ இவைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் பல இடங்களில் வேதனையாக சொல்கிறார்ல, என் வார்த்தையை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஓசியா 8:12 ஆனால் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எனக்கு தங்களுடைய முகத்தை அல்ல தங்களுடைய முதுகை காட்டினார்கள். எரேமியா 2:27, எரேமியா 32:33 இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஷோயிங் தே பேக், தங்களுடைய முதுகை காட்டினார்கள். இவர்கள் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. 3வது பாருங்கள், இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்க விடாதபடிக்கு நம்மை தடுக்கக்கூடிய காரியம் எது? கெட்ட நண்பர்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, அம்மோன் என்கிற ஒரு பையனை குறித்து பைபிளில் பார்க்கிறோம். இந்த அம்மோன் தாவீதுடைய குமாரன் தான். ஆனால் அங்கே பாருங்கள், அப்சலோம் அவனுடைய சகோதரன் தான் அப்சலோம். அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, தாமார். அவர் மேலே இவள் நேசம் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அம்மோன் நேசம் கொள்கிறான். சகோதரி. ஆனால் அங்கே பார்க்கிறோம், நேசம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இந்த அம்மோனுக்கு யோனதாப் என்ற ஒரு கெட்ட துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவன் சிநேகிதன், கெட்ட நண்பன், அவன் மகா தந்திரசாலி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? தீய ஆலோசனைகளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆலோசனைகளை அவன் கேட்ட உடனே யோபு சொல்கிறார் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. துன்மார்க்குடைய ஆலோசனை மாத்திரமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் விழுந்து போய் பேக் ஸ்லைட் ஆனவங்களும் பல தீய ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அது உங்களை என்ன செய்யும்? கேட்டுக்கு நேராக நடத்துமே ஒழிய இடுக்கமான வாசல் வழியாகவோ இல்லை என்றால் அந்த இடுக்கமான பாதையின் வழியாகவோ நீங்கள் மோட்சத்தை போய் அடைய முடியாது. 1 கொரிந்தியர் 15:33 என்ன சொல்லுகிறது? ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் கரப்ட் குட் மேனர்ஸ். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்கள் ஆவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும்? தானியேல் 2:17-19 பார்த்தீங்கன்னா, தானியேலோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த மாதிரி உங்களோட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். தீய ஆலோசனை கொடுக்குற நண்பர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் நடந்து போய் மோட்சத்தை அடையாது உங்களை விடாது, அது உங்களை தடுத்து விடும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? லூக்கா என்பவர்களின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அழகா ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். பின்னும் அவர் எல்லாரையும் நோக்கி, முதல்ல சீஷர்களுக்கு மாத்திரம் சொல்கிறார், அதுக்கப்புறம் எல்லாரையும் நோக்கி சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பார்த்தீங்களா? அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. தன் சிலுவையை சுமந்து வராதவன் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான் இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஸோ அப்போ பைபிளில் நம்ம பார்க்கிறோம், இதுதான் இடுக்கமான வாசல். அப்போ இந்த இடுக்கமான வாசல் வழியை நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும்.
முன்னாடியே நம்ம தியானித்திருக்கிறோம். நமக்குள்ள சுயம் இருந்தால், முன்னாடியே நம்ம தியானிச்சிருக்கிறோம், லோத்துக்குள்ள சுயம் இருந்தது. ஆபிரகாமை பின்பற்றி போக அவனால் முடியலை. ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் இவனுடைய வேலைக்காரருக்கும் எப்போதும் சண்டை. ஆனால் லோத்துக்கு சோதோம் கொமோராவில் இருக்கிற மக்களோட சமாதானமாக இருக்க முடியுது. இங்கே நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்குது. தேவஜனங்களை பார்த்தா மூஞ்சியை சுரிச்சுக்குவாங்க அப்படி டக்குன்னு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த மாதிரி மற்ற நண்பர்கள் இருப்பாங்க, ஆண்டவரே அறியாத மக்கள், அவங்களோட நல்ல கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க, நல்லா கலகலன்னு பேசி சமாதானமாக இருப்பாங்க. தேவ ஜனங்களை பார்த்துட்டாலே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சுயம் இருந்தது லோத்துக்குள்ள. ஆபிரகாமை பின்பற்றி போக முடியல. டீமாஸ், தேமா என்கிற ஒருவரை குறித்து பார்க்கும், பவுலுடைய உடன் ஊழியர். அவரால் என்ன செய்ய முடியல? பின்பற்றி போக முடியலை. யாரை பின்பற்றி போக முடியலை? பவுலோடு சேர்ந்து இணைந்து ஊழியத்துக்கு போக முடியலை, தொடர்ந்து செயல்பட முடியலை. கொஞ்ச நாள் பண்ணார், ஆனால் அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருக்குள்ளே ஒரு சுயம் இருந்தது. இப்பிரபஞ்சத்தின் மேல் அவர் ஆசை வைத்து பவுலை விட்டு விலகி போனார் என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கும், அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? பெருசாக இருக்குமா? விரிவாக இருக்குமா? வாசலும் விரிவாக இருக்கும், பாதையும் விரிவாக இருக்கும். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசலை பற்றி அடுத்த வசனம் 13 பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? விரிவாக இருக்குது, இதாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழி, அது நெருக்கமான பாதை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடுக்கமான வழியின் வழியாய், நெருக்கமான வாசல் வழியாய் நாம் கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை சேர வேண்டும். பரலோகத்தில் கூட வெண்வஸ்திரம் தரித்து நிறைய பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களையெல்லாம் யோவானை பார்த்து கேட்குற, இவரெல்லாம் யார் என்று உனக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம நினைக்கக்கூடாது பரலோக ராஜ்ய பயணம் என்பது, மோட்ச பயணம் என்பது அது அப்படி ரோஜா மலர்களால் ஆன ஒரு பாதை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக உபத்திரவங்களின் வழியை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும், நெருக்கங்களின் வழியை கடந்து போக வேண்டியிருக்கும். அப்போ இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து போகணும், இந்த நெருக்கமான பாதையின் வழியாய், ஒடுக்கமான பாதையின் வழியாய் நான் நடந்து போகணும், எனக்கு நீர் அதற்கு அருள் புரியும். அதற்கு தடையாக இருக்கிற நான் கட்டப்பட்டிருந்தால் நான் விடுவிக்கப்படணும். பாவத்தினாலேயோ வியாதினாலேயோ இன்னும் சிலர் துக்கத்தினால கூட கட்டப்பட்டிருப்பாங்க, விடுதலையாக்கப்படணும். ஸோ அதுலேருந்து விடுதலையாக்கப்பட்டால் தான் நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஒடுக்கமான வாசல் வழியே போக முடியும். அடுத்து பாருங்கள், எனக்குள் இருக்கிற வார்த்தை நெருக்கப்பட்டு போயிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது, கெட்ட நண்பர்கள் தீய ஆலோசனைகளை கொடுத்து பாதையை விட்டே என்னை வழி விலக பண்ணுகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தானியேலை போன நண்பர்கள், யோபை போன்ற நண்பர்கள், ஒருவேளை குறை சொன்னாலும் அவனோடு கூட 7 நாள் உட்கார்ந்திருந்தார்களே, தானியேலை போல் அவரோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு வேண்டும். அப்போ நான் இடுக்கமான வாசல் வழியாக போகணும், அப்போ தான் நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த இடுக்கமான வாசல் வழியாக போக எனக்கு உதவி செய்யும். விசாலத்தை குறித்தும் திரளை குறித்தும் பெருக்கத்தை குறித்துமே பேசப்படுகிற இந்த காலத்தில் இடுக்கமான பாதை, ஒடுக்கமான வாழ்க்கை, ஒடுக்கமான பாதை, ஒடுக்கமான வழியில் நடந்து போகிறதை குறித்து பேசப்படுவதே இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஆண்டவரே நான் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு முன்னேறி செல்ல உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பும் இறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமாம் ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோம் ஐயா. கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமாக இருக்கும், வாசல் விசாலமாக இருக்கும், பாதையும் விசாலமாக இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, ஒடுக்கமானது. அதன் வழியாக நாங்கள் கடந்து போக கிருபை தாரும். யார் கட்டப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி வந்து எல்லா கட்டுக்களையும் அவிழ்த்து விடுவதாக, அவள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆமென். மகிமையோடு தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தாவே தேவனுடைய பாதைகளில் அவர்கள் நடந்தேற கர்த்தர் கிருபை தருவீராக. ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்க, அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க, நெடுகவே அந்த ஒடுக்கமான பாதையில் நடக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இச்சை அடக்கத்தை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். வலுவாதபடி நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை அடைய உதவி செய்யும். கனம் துதி மகிமையெல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மெய்யாகவே இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். காட் bless you all.